மாவிலை பர்ஸ். கோடை காலம்னு வந்துட்டாலே ஒரே கொண்டாட்டம் தான். பள்ளிக்கூடத்துல பரீட்சையெல்லாம் முடிச்சிட்டு கோடை விடுமுறைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்கும், கிராமத்துல வயல்வெளிகள்ல சுத்தி திரியறதுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே நேரத்துல மாம்பழ சீசனும் ஆரம்பிச்சிரும். மாமரத்து நிழல்ல விளையாடுறதும் மாம்பழங்களை பறிச்சு சாப்பிடுறதும் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு பொழுதுபோக்கா அமையும். அதோட இல்லாம மாமரத்து இலையில அழகான பசு செஞ்சு விளையாண்டா இன்னும் நல்லா இருக்கும் தானே? வாங்க செஞ்சு கத்துக்கலாம். மாவிலையில பர்ஸ் செய்யறது ரொம்ப ஈஸி. எந்த செலவும் கிடையாது. என்ன வேணும்? ஆர்வம் மட்டும் வேணும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கத்திரிக்கோல், கொஞ்சம் மா இலைகள். மா இலையை தேர்ந்தெடுக்கிறப்போ புதிய துளிர் இலைகளை தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா அது வெட்டுறப்போ கிழிஞ்சு போகும். அதே மாதிரி ரொம்ப பழைய இலையும் எடுக்கக்கூடாது. அது வளைக்கும் போது உடஞ்சு போகும். இந்த இரண்டுக்கும் பொதுவா ஓரளவு வளைஞ்சு நெளிஞ்சு நெகிழ்வோட இருக்கக்கூடிய இலைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு நல்ல இலையை தேர்ந்தெடுத்து அதோட நடுத்தண்டு வழியா காணொளியில பார்க்குற மாதிரி ஒரு பாதி இலையை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மற்றொரு பக்க இலைய பாதி அளவுக்கு வெட்டி இலையோட நரம்பு வழியா இது மாதிரி கிழிச்சு எடுங்க. இப்போ நடுத்தண்ட இது மாதிரி வளைச்சு நாம ஏற்கனவே வெட்டி வச்ச இலையை எடுத்து கிடைமட்டமா நல்லா இறுக்கமா சுத்துங்க. அடுத்து கீழே நீட்டி இருக்கக்கூடிய இலைய இந்த மாதிரி சுத்தி நுனிய கிழிச்சிட்டு இப்படி மடிப்புக்குள்ள சொருகி விடுங்க. இது இலை மடிப்பு அவிழ்ந்துராம நல்லா இறுக்கமா பிடிச்சுக்க நமக்கு உதவியா இருக்கும். இப்போ பாருங்களேன், நமக்கு ஒரு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பர்ஸ்? மாவிலை பர்ஸ். என்ன, இந்த பொம்மை கையில் இந்த பர்ஸை மாட்டினா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி மற்ற இலைகள்லையும் பர்ஸ் செய்ய முடியுதான்னு நம்ம நண்பர்களோட சிரிச்சு பார்க்கலாமா? இந்த மாதிரி பயிற்சியை மேற்கொள்றது மூலமா எளிய பொருட்களை வச்சு நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.